என்ன செய்யாது, விரிஞ்சி வராது, நேர் அப்படியே போகும். ஒரு பாயிண்ட் மாதிரி போய் அதே மாதிரி என்ன செய்யும், அதுல படும். அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த மாதிரி படாம லேசருக்கு இது ஒரு முன்மாதிரி. லேசரே அல்லாஹ் காட்டுறான் பாருங்க. மூசா நபியும் இருக்கிறாரு, மலையும் இருக்குது. அவனுடைய வெளிச்சத்தை பாச்சுன்னா ரெண்டு பேரும் மலையும் தானே படணும். மூசா நபி இருக்கிறாரு, மலையும் இருக்குது, பக்கத்து பக்கத்துல ரெண்டும் இருக்குது. ரெண்டு பேருக்கும் அவனுடைய ஒளியை காட்டினா ரெண்டுலையும் தானே படணும். அது பாக்குற மாதிரி இவரு தானே பாப்பாரு. அதுக்கு ஏற்பட்ட விலை இவருக்கு தானே ஏற்படும். அல்லாஹ் என்ன பண்றான், எனக்கு அது ஏலும், உன் மேல படாம அதுல மட்டும் பட ஏழும்னா லேசர், அதான் லேசரு. உன் மேல படாது, எதுல பட, நான் எந்த பாயிண்ட்ல படும் நினைக்கிறேன் அந்த பாயிண்ட்ல போய் என்ன செய்வேன், ஒளி அடிக்க முடியும் அல்லாஹ் சொல்லிட்டான். இதை ஒழுங்கா சிந்திச்சு பார்த்திருந்தாங்கன்னா அன்னைக்கு லேசர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப சிந்திக்கல. அல்லாஹ் என்ன பண்றான், உலகின் உள்ளூர் இளல் ஜபலி, அந்த மலையை பார், அங்க பார், அங்க என்னுடைய ஒளியை பாய்ச்சுறேன். என் ஒளி பட்டவுன அது அங்க இருக்குதான்னு பாருப்ப. இனிஸ்தகர்ற மக்கானஹு வஸௌஃப தரானி, என் ஒளி பட்டதும் அந்த மலை அதே இடத்தில் இருந்தால் அப்புறம் நீ என்னை பார்க்கலாம். புரிய வைக்கிறான் அல்லாஹ். என்னை பார்க்க இயலாதுங்கிறதுக்கு அல்லாஹ் எப்படி புரிய வைக்கிறான், என்னை தாங்கக்கூடிய சக்தி உனக்கு இல்லை. என்னுடைய காட்சியை, என்னுடைய பிம்பத்தை தாங்குற சக்தி உன் கண்ணுக்கு கிடையாது, உன் பாடிக்கு உடம்பு கிடையாது. மழை நம்மளை விட வலிமையானது தானே. கண்ணு தான் அல்லாஹ்வுடைய படைப்புல ரொம்ப மென்மையானது. அல்லாஹ் நம்மள்ட்ட இருக்கிற பொருள்கள்லயே ரொம்ப மென்மையானது எது, கண்ணு தான். அல்லாஹ் அவ்வளவு லென்ஸ் மாதிரி தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுக்கு தான் கவர் வச்சு, முடி வச்சு, இமையெல்லாம் வச்சிருக்க. அது டக்கு டக்குன்னு மூடுது, எவ்வளவு ஃபாஸ்டா மூடுது. இது மட்டும் இல்லாம மூக்கு மாதிரி வச்சிருந்தா எல்லா பேரும் குருடனா போயிருப்போம். கண்ணுக்கு இந்த மாதிரி எல்லாம் கவர் இமை போடாம சும்மா வச்சிருந்தான்னு வைங்க, அம்புட்டு பையன் குருடா இருப்போம். ஏன், எவ்வளவு தூசிகள் வருது, எவ்வளவு பொருள்கள் வருது, சதக்குன்னு குத்திருச்சுன்னா புரிஞ்சு போச்சு. டெய்லி குத்திக்கிட்டே இருக்கும் கண்ணுல. அது என்ன பண்ணுது, நம்மள அறியாமலேயே லட்சம் தரம் மூடி 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 பிறகுது. ஏதாவது ஒண்ணு தூசி வந்தா டக்குன்னு முடிக்கிறது. ஒன்னும் படக்கூட வேண்டியில, சும்மா வாங்கினா முடியலாம். பயங்காட்டுறதுக்காக அப்படி கையை கிட்ட கொண்டு போனா கூட என்ன செய்யறான், அவனை அறியாம மூடுறானே இல்லையா. அப்ப கண்ணுக்கு இவ்வளவு பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்டா, அதனுடைய தாங்கும் சக்தி ரொம்ப கம்மி. கண்ணுடைய தாங்கும், கைக்கு இருக்கு எவ்வளவு சக்தி இருக்குதோ அவ்வளவு சக்தி கண்ணுக்கு இருக்குமா. இப்படி இந்த நெருப்புல கொண்டே கை வைப்பீல, கண்ணை கொண்டு போய் பார்ப்போம், வைக்க முடியுமா, முடியாது. அது மாதிரி எல்லாம் படைச்சிருக்கான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், லம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல், இறைவன் அந்த மலைக்கு காட்சி தந்த பொழுது, இவருக்கு காட்சி தராம, இவருக்கு தென்படாம மலைக்கு தென்பட்ட பொழுது, ஜஅலஹு தக்கா, அதை தூள் தூளாக ஆக்கினான். வஹர்ர மூசா சைகா, அது தூளாகிறத பார்த்துட்டு இவர் மயங்கி விழுந்துட்டார். அல்லாஹ் பார்த்துட்டு விழுவல, அது தூளாகிறத பார்த்துட்டு ரொம்ப இவ்வளவு பவரா, இதையா நம்ம கேட்டோம், மலைக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு ஜோதியா அப்படின்னு சொல்லி ஹர்ர மூசா சைகா, மூசா மூர்ச்சையாகி விழுந்தார். பலம்மா அபாக்க, மூர்ச்சை தெளிந்தவுடனே கால சுபஹானக துபுத்து இலைக்க வான அவ்வளுல் முமினீன், இறைவா நீ தூய்மையானவன், நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மூமின்கள் நான் முதல்ல உன்னை நம்புறேன், பார்க்காமலே நம்புறேன், பார்க்க இயலாதுங்கிறதுனால எங்களுக்கு கருணை செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி மூசா நபி அவர்கள் அந்த தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கொண்டார்கள் என்பதை 7வது சூறாவுல 143வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திருக்குறான்ல பொதுவாகவும் அல்லாஹ் சொல்றான், லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார், எந்த பார்வைகளும் அவனை அடைய முடியாது, அவன் தான் பார்வைகளை அடைகிறான். நம்ம பார்வை அவன் பார்க்கறான், இந்த பார்வை அவனை பார்க்காது. ஒன் சைடு மட்டும்தான். கார்ல கண்ணாடி கிளாஸ் போட்டுருப்பாங்க, கருப்பு கண்ணாடி, அவன் உள்ள இருக்கணும் வெளியே பார்ப்பான், வெளியே இருக்கணும் உள்ள பார்க்க இயலுமா. நீனே எப்படி பண்ணுவ, எல்லாம் பண்ண மாட்டானா. நம்மளே எப்படி பண்றோம்லங்க, மனுஷனை கண்டுபிடிக்கிறானா இல்லையா. கண்ணாடி கார்ல உட்காந்துட்டு கருப்பு கண்ணாடி கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுறான், உள்ளுக்கு என்ன நடக்கணும்னு தெரிய மாட்டேன். அதுக்கு தடை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப வேற மாதிரி சமாச்சாரம் நடக்குதுன்னு அந்த மாதிரி கண்ணாடி போடக்கூடாதுன்ட்டாங்க. அப்ப கண்ணாடியை போட்டுட்டு நீ உள்ள உட்காந்துக்கிட்டு வெளியே உள்ள அம்பட்டை நீ பாக்குற, வெளியே உள்ளவனுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்ப நீ மட்டும் இப்படி செட்டிங் பண்ணும்போது அல்லாவுக்கு தெரியாது. அந்த மாதிரி அவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நம்ம பார்த்தா கூலிங்களா மறைக்குது, நமக்கு பார்வைக்கு சக்தி இல்லாதனால மறைச்சு. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உன் பார்வையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான், உன் கண்ணுக்கு நேரம் இருக்கிறான், ஒவ்வொருத்த கண்ணுக்கு நேரம் அந்த மாதிரி வியாபித்து இருக்கிறான். ஆனால் நீ அவனை பார்க்க இயலாது அப்படிங்கிற கருத்துப்பட 6வது அத்தியாயத்தில் 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அன்னைக்கு கூட சொன்ன ஆயிஷா நாயகி அவர்கள் சொன்னது, 3 விஷயங்களை யார் சொல்லுகிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பாக 3 விஷயங்களை எவனாவது சொன்னால் அவன் பொய் சொல்லுகிறான்னு சொன்னாங்க. ஒன்னும் நபிகள் நாயகம் மறைவான விஷயத்தை அறிவார்கள் என்று சொன்னா அது பொய் அப்படின்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய வஹியை, இறைவனிடமிருந்து வந்த செய்தியை மறைத்து விட்டார்கள், ஏதோ ஒரு செய்தியை மறைத்து விட்டார்கள் யாராவது சொன்னால் அவனும் பொய் சொல்கிறான்னு சொன்னாங்க.
மூணாவது என்ன சொன்னார்கள்னா, மன் ஹத்தஸக அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ரப்பஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை பார்த்தார்கள் என்று எவனாவது உன்னிடத்தில் சொன்னால் ஃபக்கத் கதப, அவன் நிச்சயமாக பொய் சொல்கிறான் என்று ஆயிஷா நாயகி சொல்லி, நான் ஏற்கனவே சொன்ன அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. எந்த வசனத்தை? அவன் பார்வைகளை அடைகிறான், பார்வைகள் அவனை அடையாதுங்கிற வசனத்தையும் ஓதி காட்டுறாங்க என்ற செய்தி புகாரியில 4855வது ஹதீஸ்ல இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜுக்கெல்லாம் போனாங்க. அல்லாஹ்வுடைய வல்லமை, ஆற்றல், சொர்க்கம், நரகம், இன்னும் என்னென்னவெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கிறதோ அது மாதிரி பெரிய அதிசயங்களை எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு காட்டினான். அதையெல்லாம் நமக்கு அவர்கள் அறிவித்து விட்டு சென்றார்கள். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அபூதர்ங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க, ஸஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல் ரஅய்த ரப்பக, நீங்க உங்க இறைவனை பார்த்திருக்கிறீங்களான்னு ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேட்டேன். நமக்கு தான் பார்க்க முடியல, அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்கணும் கண்டிப்பா பார்த்திருப்பாங்க நினைக்கிறாரு. நம்ம சாதாரண மனிதர்கள் நமக்கு பார்க்க முடியாது, நாங்க பார்க்கணும்னா கேட்க மாட்டோம். ஆனா நீங்க அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கனால பார்த்திருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. ஹல் ரஅய்த ரப்பக, உங்கள் இறைவனை நீங்கள் பார்த்தது உண்டா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கால நூருன் அன்னா உராஹு, அவனும் பேரொளியானவன், நான் எப்படி அவனை பார்க்கிறது? ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, எப்படி பார்க்க இயலாத ஒண்ணு பாத்தியான்னு கேட்கிற? அவன் பேரொளி, அந்த ஒளியை எல்லாம் நமக்கு தாங்க இயலாது, அந்த கதிர் வீச்சுகளை எல்லாம் நம்முடைய கண்களால் தாங்கிக் கொள்ள இயலாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கால நூருன் அன்னா உராஹு, அவனோ ஒளிமயமானவன், அவனை எப்படி நான் பார்க்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல 261வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். இப்படி இறைவனை பற்றி எண்ணற்ற கொள்கை விளக்கங்களை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஆக இப்ப இதெல்லாம் ஒரு அளவுக்கு உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம், ஒரு அளவுக்கு இஸ்லாம் தனித்து விளங்குகிறது என்பதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் தனித்து விளங்குகிறது என்பது நமக்கு தெரிந்த அளவுக்கு சுருக்கி சொல்லி இருக்கிறோம். பொருளாதாரத்தில் இஸ்லாம் தனித்து விளங்குகிறது, அது விரிவா நம்ம உள்ள போகவே இல்லை. அதனுடைய சட்டத்திட்டங்களை உள்ள போனோம்னு சொன்னா அது என்ன மாதிரி எல்லாம் இந்த உலகத்துக்கே கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு இருக்குன்னு ஆச்சரியப்படுவோம். வியாபாரம் செய்வதற்கு இஸ்லாம் வகுத்திற்குரிய நெறிமுறைகளும் விதிமுறைகளையும் பார்த்தோம்னு சொன்னா அதை பார்த்து பெருமைப்போம். இது எப்படி எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர் சொன்ன மார்க்கமா, பெரிய உலகத்திலே நோபல் பரிசுக்கு மிஞ்சக்கூடிய ஒரு பொருளாதார மேதை வகுத்து தந்த சட்டமா என்று சொல்லுகிற அளவுக்கு அதனுடைய சட்டங்கள் அமைந்திருப்பதை பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சட்டத்திட்டங்கள் இருக்க, எத்தனையோ குடும்ப நல கோர்ட்டுகள் எல்லாம் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் தோணாத விஷயங்கள் எல்லாம் இஸ்லாம் சர்வசாதாரணமாக கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுற பிரச்சனை, அவங்களுக்கு மத்தியில் உள்ள விஷயங்கள், அதுகளை எல்லாம் தெல்ல தெளிவான முறையில் சொல்றது. அதுல தனித்து விளங்குற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுற பிரச்சனை, அவங்களுக்கு மத்தியில் உள்ள விஷயங்கள், அதுகளை எல்லாம் தெல்ல தெளிவான முறையில் சொல்றது. அதுல தனித்து விளங்குற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி திருமணம், மற்ற நிகழ்ச்சிகள், சடங்குகள், இறந்து போனவருக்கு செய்கிற சடங்குகள், பிறந்தா செய்த சடங்குகள், பேர் வைக்கிற சடங்குகள், கல்யாண சடங்குகள் என்று நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்க மனித வாழ்க்கையில தவிர்க்க முடியாதவைகள். கல்யாணம் ஒரு மனுஷனுக்கு அவசியம், புள்ள பெறது அவனுக்கு அவசியம், பேர் வைக்கிறது அவசியம், சுன்னத்து பண்றது அவசியம். இப்படி மனித வாழ்க்கையில் அவன் செய்தே தீர வேண்டிய காரியங்கள்ல கூட ஒரு நெறிப்படுத்தி பொருளாதார கஷ்டம் வராம, சிரமம் வராம, யாரு பிச்சை வாங்கிறாம, கடன் வாங்கிறாம, வட்டிக்கு வாங்கிறாம, சக்திக்கு உட்பட்டு செய்யற அளவுக்கு இந்த சடங்குகளில் கூட எவ்வளவு நெறிமுறைகளை இஸ்லாம் காட்டி இருக்கிறது பாத்தீங்கன்னா, அதுல இந்த திருமணம், இந்த காலத்துல புரட்சி திருமணம், அந்த திருமணங்கிறாங்கல்ல, இதெல்லாம் மிஞ்சின புரட்சி நம்ம சொல்லக்கூடிய திருமணங்கள். இப்படி அதனுடைய விதிமுறைகளை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வழக்கு, ஒரு கோர்ட்ல வழக்கு நடக்கிறது, எப்படி வழக்கு நடத்தணும், எப்படி விசாரணை நடத்தணும், விசாரிக்கிற முறை என்ன, சாட்சிகளை எப்படி விசாரிக்கணும், நீதிபதி எப்படி இருக்கணும், எப்படி நீதி வழங்கணும் என்று நீதிமன்ற நெறிமுறைகளை எல்லாம் இஸ்லாம் சொன்ன அளவுக்கு சொல்லல. அதனாலதான் என்ன செஞ்சிருக்கிறான், அமெரிக்காவோட சுப்ரீம் கோர்ட்ல 10 பேருக்கு செலவு வச்சான். 10 பேர் யார்? எந்த 10 பேருக்கு? அமெரிக்காவோட சுப்ரீம் கோர்ட்ல 10 பேருக்கு வைக்கிறான். அந்த 10 பேர் யாரு? உலகத்துக்கு சிறந்த சட்ட திட்டங்களை தந்தவர்கள், குற்றவியல் சட்டம், சிவில் சட்டங்களை எல்லாம் சிறந்த முறையில் தந்தவர்கள் 10 பேரை தேர்ந்தெடுத்து, அதில் ஒருவர் முகமது என்று சொல்லி என்ன செய்யறான், அவன் நம்ம சிலை எடுத்து போராடின ஒரு விஷயம், அவன் சிலை வச்சானா இல்லையா? அப்ப அமெரிக்காக்காரன் கூட தவிர்க்க முடியாத அளவுக்கு அவர் வகுத்த சட்டம் பெருமைப்பை ஏற்படுது. இப்படி இவ்வளவு அழகா நீதிமன்ற விஷயங்களை எல்லாம் இவ்வளவு அழகா எழுத படிக்க தெரியாத ஒரு ஆள் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போடு போட்டிருக்கிறாரு என்ன செய்யறான், அவன் ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த வழக்கு விசாரணைகளை பற்றி இருக்கிறது. கிரிமினல் சட்டங்கள் எப்படி இஸ்லாத்துல தனித்து சிறப்பா விளங்குதுன்னு பார்த்தோம். சிவில் சட்டங்கள் இருக்கு பாருங்க, கொடுக்கல் வாங்கல், போக்குவரத்து, இந்த மாதிரி விஷயங்கள், அதை எடுத்து பார்த்தா கூட உலகத்தில் எந்த சிவில் சட்டத்துக்கும் மேம்பட்டதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சிவில் சட்டம் தனித்து விளங்குகிறது நீங்கள் பார்க்கலாம்.